ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.2ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த்து சம் தான் பாருங்கள். A conical container is fully filled with petrol. ஓகேங்களா, conical container ஃபோனில் இருக்குது. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cube meter per minute. ஓகேங்களா, in how many minutes the container will be emptied? ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நியரஸ்ட் மினிட். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கான், கோனிக்கல் கண்டெய்னர், அதோட ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துட்டான். ஸோ அப்போ அதை வச்சு அதில் என்ன இருக்குது, அது போக பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த கொனிக்கல் கண்டெய்னர் கோனோட நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சா எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிட்க்கு 1 மினிட்டுக்கு இது வந்து 25 கியூப் மீட்டர் பெட்ரோல் வெளியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மொத்த பெட்ரோல் வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருக்க டயத்தை நியரஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்கேன், எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல. ஓகேங்களா, ஓகே, இப்போ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்னது, அவன் கோனிக்கல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இது வந்து என்னது, கோன் தான். ஓகேங்களா, ஸோ கோன் அப்படின்னாலே நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த கோன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு அவ்வளோ படம் தேவையில்லை, அதனால் நான் வந்து போடலை. ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா அவன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரேடியஸ் வந்து 10 மீட்டர், அது போக ஹைட் வந்து 15 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா போட்டோம். இதில் ஒரு டேட்டாவை அப்ளை பண்ணலாமா? வால்யூம் வந்து 1/3 × 22/7 × ஆறுன்றது 10 × 10 × 15. ஓகேங்களா, ஸோ இதில் இதை மட்டும்தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது டேரெக்டாக, மற்ற எல்லாமே கொஞ்சம் பாயிண்டட் தான் வரும். ஸோ அதனால் இப்போயே நான் பாயிண்ட்டை கண்டுபிடிக்காமல் அப்படியே வச்சுருந்து அடுத்ததில் கண்டுபிடிக்கலாமா? அடுத்ததில் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 25 தான் வரும். ஸோ அப்படின்றப்போ 5ல் வேணால் கேன்சல் ஆகும். ஸோ அதனால் வால்யூம் வந்து இதுதான் அப்படின்றத வச்சுக்கலாம். இல்லாட்டி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். 10 10s are 100, 100 × 5 500, 500 × 22. ஓகேங்களா, ஸோ 22 × 5 போட்டிங்கன்னா 110 வரும். டிவைட் பை 7. ஓகேங்களா, மேலே இருக்கிறத ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட்டு கீழே 7 அப்படியே போட்டிருக்கேன். கட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் 177, அகைன் 4 40, 5 7s are 35, அகைன் 5 7s are 35, அகைன் 5 7s are 35. ஓகேங்களா, சரி, நான் எல்லாத்துலையும் ரிமைண்டர் 5 வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வரும், அகைன் 5 வரும். ஸோ இதில் வந்து 4 35, அகைன் 5ன்றப்ப 50 வரும். ஸோ 50ல் 7 7s are 49 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 7, அகைன் 1 இருக்குது, 0 போட்டிங்கன்னா 1. ஓகேங்களா, ஸோ 1571, அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 2, அது வந்து 3 321, ஸோ 3 வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து என்னது, வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 1571.3 மீட்டர் கியூப். ஓகேங்களா, எல்லாமே மீட்டர் கொடுத்ததுனால நான் மீட்டர் கியூப் கேட்டுட்டேன், எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான், இதோட 1 மினிட்டுக்கு எவ்வளோ பெட்ரோல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 25 கியூப் மீட்டர். ஓகேங்களா, 25 கியூப் மீட்டர் பெட்ரோல் ரிலீஸ் ஆகுறதுக்கு பெட்ரோல் ரிலீஸ்டு டைம் எவ்வளவு, 1 மினிட். அப்போ 1571.3 கியூப் மீட்டர், மீட்டர் கியூப்னாலும் கியூப் மீட்டர்னாலும் ஒன்று தான். பெட்ரோல் ரிலீஸ்டு டைம் ஈக்குவல் டு எவ்வளோ போடலாம், 1571.3 டிவைடட் பை 21. ஓகேங்களா, ஸோ இதையும் கட் பண்ணிங்க அப்படின்னா 157ல் எத்தனை 25 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625. அகைன் வந்து அதாவது 150ல் 625, அகைன் வந்து 771ல் 225 சார் 50, அகைன் 21 இருக்குது, 21ல் வராது. ஸோ அப்போ 211 வரும்போது 825 சார் அப்படின்னு வரும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம 62.8. ஏன்னா அவன் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்கான், எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல. ஏன்னா 62.8 நம்ம 63 மினிட்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ
இந்த பெட்ரோல் 1571.3 கியூப் மீட்டர் பெட்ரோல் ரிலீஸ்டு டைம் ஈக்குவல் டு 63 மினிட்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.